வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம். அதாவது டொமைன் நேம் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு விக்கிபீடியா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். தியரட்டிக்கலாக வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து இந்த ஃபுல்லாக தெரியும்னா இந்த தியரட்டிக்கல் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. அதாவது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டிஎன்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம். அதாவது ஐபியை வந்து நேமாகவும் கன்வெர்ட் பண்ணுறதும், நேமை வந்து ஐபியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதும் அதோட மெயின் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட் கண்டுபிடிச்ச காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் தான் வச்சு தான் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இந்த டிஎன்எஸ்ன்னு சர்வீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த டிஎன்எஸ் சர்வீசஸே வந்துச்சு. ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வீசஸ் வந்து நம்ம எப்படி வந்து விண்டோஸ் 2019 வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு சர்வர் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆட் ரோல் அண்ட் ஃபியூச்சரை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்கும், ரோல் பேஸ்டு ஆர் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ் இன்ஸ்டலேஷன் சொல்லி 2 ஆப்ஷன் கேட்கும். நம்ம பண்ணுறது எல்லாமே ரோல் பேஸ்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் நேமு, உங்களுடைய ஐபி, எந்த சர்வர் வந்து ஐபிங்க காட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து டிஎன்எஸ் சர்வரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபீச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து .NET ஃப்ரேம்வொர்க்கு 4.7 வந்து 2019 இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும் பாருங்க, ரீஸ்டார்ட் த டெஸ்டினேஷன் சர்வர் ஆட்டோமேட்டிக்கலி இஃப் ரெக்கார்ட். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தேவை அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணிக்கும். ஏன்னா சில மிஷினில் வந்து எந்த ஒரு சர்வீசஸ் எழுதினாலும் உடனே ரீஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்து வந்து அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம இப்போ இந்த 2019 வந்து ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினுக்கு அது தேவை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீஸ்டார்ட் பண்ணிக்கும் இந்த சர்வீசஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இல்லை அப்படின்னா அது ரீஸ்டார்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகுறதுக்கு ஒரு 30 to ஒரு 30லேருந்து ஒரு 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா 1 minute எடுத்துக்கும். ஸோ இது வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுக்கோசரம் இந்த டிஎன்எஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோ மீட் பண்ணிக்கிறேன். டிஎன்எஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி அந்த ஆப்ஷனாக டிக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நீட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நமக்கு வந்து மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகலை. ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீ வந்து ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணி டிஎன்எஸ்ன்னு கொடுத்தாலும் அந்த சர்வீஸ் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சர்வர் மேனேஜரில் போயிட்டு டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன்எஸ் வந்துருச்சு பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கான இந்த சர்வீசஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் லுக்கப், ரிவர்ஸ் லுக்கப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபார்வர்ட் லுக்கப்பில் பார்த்தீங்கன்னா எம்டியாகவும் இருக்குது, ரிவர்ஸ் லுக்கப்பில் எம்டியாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபார்வர்ட் லுக்கப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார்வர்ட் லுக்கப் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜோன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இதில் உள்ளே வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஃபார்வர்ட் லுக்கப் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜோன் கொடுக்குறேன். நியூ ஜோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அதாவது பிரைமரி ஜோன், செகண்டரி ஜோன், சப்ஸ்ட்ராக்ஷன் ஜோன் சொல்லி 3 ஜோன் காட்டும். நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பிரைமரி ஜோன். நீங்கள் வந்து டிஎன்எஸோட நேம் இங்கே கொடுக்கணும். என்ன நேமாக சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா ITTamilan.com தரேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது, ITTamilan.comன்றது வந்து ITTamilan.com.dns அதுவே எடுத்துக்கிச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். என்ன கேட்கும், அலோ போத் நான் செக்யூர் அண்டு செக்யூர் டைனாமிக் அப்டேட் அப்படின்னு சொல்லி இந்த ரெக்கார்டை வந்து அப்டேட், அதாவது டைனாமிக்காக என்ட்ரி போடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து என்ட்ரி போடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ டெமோ பர்பஸ், டுட்டோரியல் பர்பஸுக்காக அந்த மாதிரி என்ட்ரி போட வேணாம். ஏன்னா மேனுவலாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரியும். அதனால் இப்போதைக்கு வந்து டோன்ட் அலோ டைனாமிக் அப்டேட்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஜோன் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபார்வர்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 3 என்ட்ரி விழுகும்.
இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 என்ட்ரி இருக்கும். அதில் வந்து SOS ஸ்டார்ட் ஆஃப் ஆத்தரேட், அடுத்து NS நேம் சர்வர் ஹோஸ்ட், மொத்தம் 3 ரெக்கார்டு இதில் வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவர்ஸ் ஜோன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதே போல் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜோனில் நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதே போல் தான் 3 ஆப்ஷன் காப்போம். நம்ம வந்து மற்ற 2 ஆப்ஷனையும் ஃபீச்சரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஜோனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 6 ஐபி வெர்ஷன் 4 கேட்கும். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஐபி வெர்ஷன் 4 இப்போ. ஸோ அதனால் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஹோஸ்ட் நெட்வொர்க் ஹோஸ்ட்டை மட்டும் கொடுக்கணும். நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் கிடையாது, நெட்வொர்க் ஹோஸ்ட் மட்டும் 192 டாட் பார்த்தீங்கன்னா 192.160.1 இதுதான் வந்து இந்த 3 ஆக்டுமே வந்து ஹோஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த ஹோஸ்ட்டை மட்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. இது வந்து டிஃபால்ட்டாக அதுவே ரிவர்ஸாக எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுத்தது வந்து ரிவர்ஸாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 192.168.1 கொடுத்தோம், அது வந்து ரிவர்ஸில் எடுத்துக்கிச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கேயும் அதே தான். நம்ம வந்து டோன்ட் அலோ டைனமிக் அப்டேட் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஜூனும் கிரியேட் ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஜூனும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஃபார்வர்ட் ஜூனில் 3 என்ட்ரி விடுவோம், ரிவர்ஸ் ஜூனில் வந்து 2 என்ட்ரி டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஜூனில் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து DNS சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு. DNSோட கிளைண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது சர்வர்லேருந்தே கிளைண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஜோனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு அப்படிம்பாங்க. நியூ ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டும்பாங்க. ரைட் கிளிக் பண்ணி நியூ ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளைண்ட் சிஸ்டத்தோட நேம் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் வந்து செகண்டரின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். ஓகேங்களா. செகண்டரின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். அந்த செகண்டரி சிஸ்டத்தோட நேம் கொடுத்துட்றேன். இங்கே வந்து செகண்டரி சிஸ்டத்தோட ஐபி 192.160.1.251 அந்த செகண்டரியோட ஐபி. ஓகேங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா செகண்டரி சிஸ்டத்தோட செகண்டரின்றது கிளைண்ட் சிஸ்டத்தோட நேமு, அதோட ஐபி இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேமில் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். secondary.ittamilan.com ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக. எப்படின்னா ரிவர்ஸ் லுக்அப் ஜூனில் வந்து கிரியேட் பண்ணுவோம். அது இந்த டிக்கெட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் லுக்அப் ஜூன்லேயும் வந்து அந்த என்ட்ரி விழுகும். ஸோ இப்போ வந்து டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிக்கெட் போடாமல் நான் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா. இப்போ ஆட் கொடுத்துட்றேன். ஆட் கொடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே. அடுத்து வந்து டன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி விழுந்துருச்சு கிளைண்ட் ஜூனில். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் லுக்அப் ஜூனில் வந்து அதே போல் வந்து நம்ம வந்து கிளைண்ட்டை வந்து பாயிண்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி நியூ பாயிண்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹோஸ்ட் காட்டும், அதோட ஐபி மட்டும் ஆட் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் 251 அதோட லாஸ்ட் டிஜிட் ஐபி கொடுத்துட்டு வந்து ஹோஸ்ட் நேமையும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌஸ் பண்ணியும் நீங்கள் எடுக்கலாம். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த சர்வர் நேமு, ஃபார்வர்டு லுக்அப் ஜோனு, அந்த டொமைன் நேமு, இதில் வந்து செகண்டரி கொடுத்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டும் நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன்லேயும் கிரியேட் ஆகிடுச்சு, ரிவர்ஸ் லுக்அப் ஜோன்லேயும் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து வந்து இன்னொரு மிஷினை வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து செகண்டரின்னு ஒரு மிஷினை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு கிளைண்ட் ஆட் பண்ண போகிறேன். இது என்ன பண்ண போகிறேன்னா வின் கிளைண்ட் 1ன்னு கொடுக்குறேன். அடுத்து இதோட ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.1.252 தரேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பாயிண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன்னா, இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் லுக்அப் ஜூன்லேயும் அந்த பாயிண்ட் ரெக்கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஏ ரெக்கார்டு கிரியேட் பண்ணாலே பாயிண்ட் ரெக்கார்டு கிரியேட் ஆகும். ஓகேங்களா. இந்த டிக்கெட் போட்டால் நம்ம அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஆடு ஹோஸ்ட்டை கொடுக்குறேன். சக்ஸஸ் டன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 252 கிரியேட் ஆகிடுச்சு. அதே போல் ரிவர்ஸ் லுக்அப் ஜூனில் போய் ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் ரிவர்ஸ் லுக்அப் ஜூன்லேயும் வந்து ஆட் ஆகிடுச்சு. வின் கிளைண்ட் 1 ITTamilan.com. ஓகேங்களா. சூப்பர். ஸோ இப்போ வந்து DNS வந்து சர்வர் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. கிளைண்ட்டையும் 2 கிளைண்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த சர்வரை வந்து ரைட் கிளிக் பண்ணி லான்ச் NS லுக்அப் பேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏன் அப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அந்த ஐபி வெர்ஷன் 6 எனேபிள் ஆகிருக்கு. ஸோ அதனால் வருது. இது வேணாம்னா ஐபி வெர்ஷன் 6 ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே போயிட்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த 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 சிஸ்டத்தோட நேம் தரணும். இந்த சிஸ்டத்தோட நேம் பார்த்தீங்கன்னா சர்வர் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்வர் .ITTamilan.com இருக்கும் இந்த சிஸ்டத்தோட நேம். ஸோ அதை நான் எப்படின்னு உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது ஓப்பன் ஆக லேட் ஆகுது, வரட்டும். இந்த சிஸ்டத்தோட நேம் பார்த்தீங்கன்னா சர்வர் .ITTamilan.com. ஓகே, சூப்பர். ஸோ இந்த சிஸ்டத்தோட நேம் பார்த்தீங்கன்னா server.ITTamilan.com கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஐபி வெர்ஷன் 6, அதனால் இதுவும் ஒரு அப்ளை பண்ணுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு server.ITTamilan.com கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த சர்வரோட நேம் வந்துருச்சு, அதோட ஐபி அட்ரஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்தா 192.168.1.250. ஓகே, ஸோ இது என்னென்னா unknown cannot find the non-existing domain. ஓகே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஐபி வந்து இந்த ப்ரைமரி ஐபி வந்து நமக்கு மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதோட ஐபியை செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரின்னு ஒரு கிளைண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து கிரியேட் பண்ணுங்க. secondary.ITTamilan.com. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஐபி கரெக்டாக அங்கே வந்துருச்சு. secondary.ITTamilan.com கொடுத்தோன்னா அதோட ஐபி வந்து 251 வந்துருச்சு. ஸோ இங்கே போய்ட்டு 192.168.1.251 கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்களேன், இங்கே வந்து நேமு கொடுத்து சர்ச் பண்ணோம், நமக்கு வந்து நேமு கொடுத்தாலும் அதோட ரிசல்ட் வருது, நேமும் வருது, ஐபி வருது. இங்கே வந்து ஐபி கொடுத்து சர்ச் பண்ணோம், அதோட நேமும் வருது, ஐபி வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த டிஎன்எஸோட மெயின் ரோல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருந்தாங்களே, வின் கிளைண்ட் 1.ITTamilan.com. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 251 இதோட ஐபி, இது வந்து பார்த்தீங்கன்னா 252 வந்துருச்சுங்களா கரெக்டாக? ஸோ இப்போ இது வந்து இதோட ஐபியை கொடுக்கணும். இப்போ 192.168.1.252 கொடுத்தோம் அப்படின்னா இதோட ரெஸ்பான்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க நம்ம வந்து டிஎன்எஸ். ஸோ இதுதான் வந்து டிஎன்எஸோட மெயின் ரோல். இதுதான் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிளைண்ட் மிஷினில் அசைன் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, டிஎன்எஸ் சர்வர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, கிளைண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து ரிசல்ட்டாக டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சர்வர் கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த ஐடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.